உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க விஜய், உங்க தம்பி உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால 2 வருஷம் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, என்ன உருட்டாலும் ஒண்ணு டிஎம்கே, இன்னொரு டிவிகே. மக்கள் விரோத அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா. என்னங்க இது மனப்பாடம் பண்ண மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்காரு. இவர் டிவிகேவா இல்லை என்டிகேவா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. ஏன் ஆளுக்கு கையில் ஒரு பேக்கை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இது சாதாரண பேக் இல்லைங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ போகும்போது அவரோட பாடி கார்டு கையில் வந்து ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்குங்க. இது சாதாரண பேக் இல்லை, இது ஒரு புல்லட் ப்ரூஃப் பேக்குங்க. யாராவது எதையா கொண்டு வீசினா டக்குன்னு அந்த பேக்கில் ஒரு பட்டனை தட்டினா போதுங்க, அது அப்படி ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு சீல்டாக மாறிடுவாங்க. ஏன் நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டா கூட அந்த தோட்டா கூட அந்த பேக்கில் வந்து துளையாதுங்க. ஏன்னா அந்த பேக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேக் இங்கே மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற பெரிய அரசியல்வாதி தலைவர்கள், செலிபிரிட்டி கிட்ட இருக்கிற பாடி கார்டு எல்லாருக்கிட்டையும் இந்த பேக் இருக்கும். இப்போ புரியுதா ஏன் ஆளுக்கு இந்த பேக்கை தூக்கிட்டு கலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு? ஏன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் பிகளே, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பொண்ணுக்கு முடிச்சிட்டு எனக்கு போட்டு விடுங்க. எனக்கு கல்யாணமா உனக்கு கல்யாணமா? வாய்க்குள்ளலாம் பிரஸ் போகுதுக்கா. ஏக்கா வாய்க்குள்ளலாம் பிரஸ் போகுதுக்கா. நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். ஐஸ்வர்யா ராய் மேக்கப் பண்ணுமா? மூஞ்சல இருக்கதா வரும். என்னமா பேச்சு பேசுறாங்கப்பா. திரும்புவேன். எல்லாரும் வாவ்னு ரியாக்ஷன் கொடுக்கணும், புரியுதா? எல்லாரும் தயவு செஞ்சு வாவ்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாரும் அவங்க மைண்டுக்குள்ள இதுதான் நினைப்பாங்க. ஆனா இவங்க அப்படியே ஓப்பனா வாயில பேசுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிமா, நல்லா சரிமா. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா. ஏமா பல் டாக்டர்ட்டியாமா வந்திருக்க? கொஞ்சம் கம்மி பண்ணுமா. நீ கேமராவை என் தங்கச்சிட்ட குடியா, அவளே நல்லா எடுப்பா. சும்மா புளுன்னு. ஹலோ, 10 மணிக்கு கல்யாணம். உங்க குடும்பம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வருவீங்களா மாட்டீங்களா? 1 மணில இருந்து மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க குடும்பத்துல ஓடாலையும் காணும். மாப்பிள்ளை நீங்க தான், மறந்துடாதீங்க. உங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. எனக்கு வந்து குடுக்கலாம். வேற லெவல் தான் போவாங்க. பாருங்க, ஒரு கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருதுப்பா. எம்மாடியோ. டேய், நான் தலைவர் அசிங்க பாத்தீங்களா? வர்ற எலெக்ஷன்ல நான் தலைவன் சிஎம் ஆவனா, மெரினா பீச்ல அம்மன கூட ஓடுவாரா? டேய், நீ நான் ஓடி கட்டி பேச. தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணி பா. போடா. தலைவர் அம்மன கூட ஓடுவான். டேய், தலைவர் சிம்முலே தலை கூட்டா. இவனுங்க பாட்டுக்கு தொண்டன்னு பேர்ல எதையாவது பேசிட்டு போயிருக்கானுங்க. தலைவனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப புரியுதுப்பா. எம்மாடியோ. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய பெரிய கட்சி. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? எங்க அப்பா, ஒன்று ஒரு வண்டிக்குள்ள எத்தனை கொடியா இருக்கும்? 3 இத்தனை கொடி எடுத்துருக்காங்க. 5 6 7 என்ன வண்டிக்கிட்டே இருக்கு கொடி? 9 இதெல்லாம் எப்படி? 11 12 13 14 15 16 17 18 19 20 21 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள மணி 100,000 23 24 25. இப்போ தெரியுதா தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மாற்றுறாங்கன்றது? இது ஒரு விழிப்புணர்வு தான், பார்த்துக்கோங்க நீங்களே. எப்பாடியோ இப்போ புரியுதுங்க இந்த தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி எதுன்னு. எத்தனை கொடி இருக்கு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லப்பா. சமைக்கிறதுக்கு இந்த பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு சூப்பர் ட்ரிக் ஒன்று பயன்படுத்துறாங்க. இந்த பூண்டை குட்டி குட்டியாக எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற போடுறாங்க. ஊற போட்டுட்டு அதை அப்படியே பிணைஞ்சிட்டு இருக்காங்க. பிணைஞ்சா அந்த பூண்டு தோலெல்லாம் அப்படியே உறிஞ்சு வெளியே வந்துருந்துங்க. இதெல்லாம் ஒரு சூப்பர் ஐடியாவாக தான் இருக்கு. ஆனால் இப்படி தண்ணியில் ஊற போடும்போது பூண்டோட சத்துலாம் அந்த தண்ணியிலே போயிடாதா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு வித்தியாசமான டெக்னிக் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பூண்டு ஒரு கல்லை வச்சு இடிச்சிட்டு அப்புறம் அதை ஒரு சாக்கு பைக்குள்ளே போட்டு இந்த துணியை துவைக்கிற மாதிரி அந்த சாக்கு பையை போட்டு நங்கன்னு போட்டு துவைக்கிறாங்க. துவைச்சிட்டு வெளியே எடுத்து பார்த்தா பூண்டு தோலெல்லாம் உறிஞ்சு வந்துடுதுங்க. இதெல்லாம் பார்க்குறோம் புதுசாக இருக்கு. நம்மளும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது, இந்த கருப்பாக இருக்கிற ஜூஸ்குள்ளே கொஞ்சோண்டு பல்லு தேய்க்கிற பேஸ்ட்டு, அப்புறம் ஷாம்பு, அப்புறம் அந்த கொஞ்சோண்டு கம்மு, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சை எடுத்து உள்ளே புளிஞ்சு ஊற்றிட்டு அந்த ஜூஸ் பாட்டில் போட்டு நல்லா குடுக்கினா போதுங்க, அது அப்படியே தண்ணியாக மாறிடுது. இதெல்லாம் பார்க்க நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்னதான் எடிட்டாக இருந்தால் ஒரு நியாயம் வேண்டாமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கோல்கேட் வச்சு தேய்ச்சா பல்லு மட்டும் இல்லைங்க, கரிஞ்ச பாத்திரம் கூட வெள்ளையாகுது. உங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சை பழம் இருந்துச்சு, அதை 2ஆக வெட்டி அதில் கொஞ்சோண்டு கோல்கேட் வச்சு இந்த கரிஞ்ச பாத்திரத்தை போட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்படியே பழப்பழன்னு வெள்ளை இறங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், ஆனால் நம்ம ஆட்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கிறான்னு பாருங்களேன். அவிச்ச முட்டையோட தோட உரிக்கிறதுக்கு வந்து ஒரு புது டெக்னிங்க. அவிச்ச முட்டையை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அந்த டப்பாவில் தண்ணியை ஊற்றி அந்த டப்பா போட்டு நல்லா குலுக்கிட்டு எடுத்தால் போதுங்க, அந்த முட்டையோட தோடெல்லாம் அப்படியே உறிஞ்சு வந்துடும். நீங்களும் அந்த அவிச்ச முட்டையை தோட உரிக்கும் போது இந்த டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை என்னத்துல இது இங்கே பாருங்க,
நான் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த குலாப் ஜாமுன் எடுத்து பார்சல் தான் போட்டாங்கன்னு நினைச்சேங்க. அதை பார்சலும் போடல, பேக்கப்பும் போடல, குலாப் ஜாமுன் ஒரு சமோசாக்குள்ள போட்டு அதை சமோசா போட போறாங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை நான் குலாப் ஜாமுன் ரசிகர் மன்ற சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேங்க. ஃப்ரிட்ஜுக்குள் ஏசி வர வர வெயில் ரொம்ப மண்டையை புழகுதுங்க. அதனாலே நம்ம ஊர் ஆட்கள் சில பேர் வந்து சயின்டிஸ்டாக மாறிட்டு வராங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து மாட்டி வச்சு சும்மா ஏர் கூலர் மாதிரி சும்மா சில்லுன்னு காற்று வரதாமா. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் எப்படி தான் யோசிக்கிறாங்களோ வேற லெவல் தான் போங்க. இவனெல்லாம் என்னத்த சொல்ல, எல்லாரும் நம்ம வீட்டில் சமைச்சு அதுக்கப்புறம் தாங்க நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொண்டு போவோம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு தாங்க சமைக்கிறானுங்களே. அங்கே பாருங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி விட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி தான் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் இந்த வடக்கன்ஸுக்கு வருதோ. இனிமேல் அது திருந்துங்க. சில பேர் வந்து கையில் நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு வாயில் போட்டு கடிச்சிட்டு இருப்பாங்க அந்த விரலை. ஆனால் பாருங்களேன், அந்த நெயில் பாலிஷில் எப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் இருக்குன்னு. அந்த நெயில் பாலிஷ் எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் ஊற்றி வச்சுட்டு அதில் தீ கொளுத்தி விடுறாங்க. அதில் தீ அப்படி பற்றி எரிஞ்சிட்டு இருக்குங்க. இது தெரியாமல் பாதி பேர் கைப்பறாத நெயில் பாலிஷை கடிச்சிக்கிட்டு வாயில் போட்டு கடிச்சிட்டு இருக்காங்க. இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. இதெல்லாம் ஒரு வேற லெவல் கண்ணாடிங்க. நைட்டுக்கு ஒரு கண்ணாடி, பகலுக்கு ஒரு கண்ணாடின்னு மாற்றி மாற்றியாக வாங்க முடியும். அதுக்குன்னு ஒரே கண்ணாடி வாங்கி வச்சிட்டா நீங்கள் ஒரு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்க மாதிரி அழகான ஒரு டிசைனில் இது வந்து இருக்குங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் இந்த அட்ஜஸ்டபிள் சன்கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த கண்ணாடியை வாங்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்சார் ஃப்ளையிங் டாலுங்க. இது ஒரு பறக்கிற பொம்மை. இந்த பொம்மையை உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஜாலியாக விளையாண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பொம்மை வந்து பறந்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி அந்த பொம்மை கீழே வரும்போது நம்ம கையெடுத்து கீழே வச்சோம்னா திரும்பி அந்த பொம்மை வந்து பறந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் இந்த பறக்கிற பொம்மை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பறக்கிற பொம்மையோட லிங்க் வந்து வீடியோவில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த பொம்மையை வாங்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளெக்சிபிள் மிரர் ஸ்டிக்கருங்க. பார்க்க கண்ணாடி மாதிரியே இருக்கும், ஆனால் அது கண்ணாடியில் ஸ்டிக்கர். நீங்கள் இதை வாங்கி வச்சு உங்கள் தேவைக்காக இடத்த நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் மூஞ்சி பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி இது கீழே விழுந்தாலும் உடையாது, ஏன்னா இது கண்ணாடியில் ஸ்டிக்கர். உங்களுக்கும் இந்த மிரர் ஸ்டிக்கர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த கண்ணாடி ஸ்டிக்கரை வாங்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சீட் ரிப்பேர் ஸ்டிக்கருங்க. உங்கள் வீட்டில் சோஃபா இல்லைனா பைக் சீட் ஏதாவது கிழிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது கிழிஞ்ச தடமே இல்லாமல் போயிடுங்க. உங்களுக்கும் இந்த சீட் ரிப்பேர் ஸ்டிக்கர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உடனே இந்த ஸ்டிக்கரை வாங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் கெட்டிலுங்க. இந்த கெட்டிலில் யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஆபத்துக்கு நீங்கள் பாலும் காத்துக்கலாம். இப்போ கேஸ் தட்டுப்பாடு காரணமாக அவன் இந்த மேகியே இல்லைங்க போட்டு கிண்டுறாங்க. உங்களுக்கும் இந்த ஃபோல்டபுள் எலக்ட்ரிக் கெட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த கெட்டிலை வாங்கிக்கோங்க. நம்ம ஆட்கள்லாம் சூரியனுக்கே டப் கொடுப்பாங்க போல். அடிக்கிற வெயிலுக்கு அவன் எங்கே போய் ஒளியலான் இருக்காங்க. தலைவரை பார்த்தீங்களா, அவரோட பைக்கு மேலேயே டென்ட்டு கட்டி விட்டு போயிட்டு இருக்காருங்க. வேற பார்க்கும்போது நம்மளும் நம்ம பைக்கில் வந்து டென்ட்டோ ஒரு கூலிங் சீட்டோ வாங்கி போட்டுற வேண்டியதான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. சும்மாவே வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப சொன்னால் அவங்க தலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். இதில் வேற இவங்க தலையில் வந்து பலூனை வச்சு வேற கட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பலூனை வச்சு கட்டிகிட்டு இருந்தா அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்க குழந்தையே பிறந்துடும். அப்போ தான் இவங்க ரெடி ஆவாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போல்லாம் ஒரு கல்யாணம்னா தாலி கட்டுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த பொண்ணு மாப்பிளையும் ஆட தான் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தர் பொண்ணு ஆடுறதுக்கு போல பையனை பார்த்தீங்களா எப்படி தண்ணி பம்பு மாதிரி ஆடிட்டு இருக்காருன்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போக போக தெரியும் தண்ணி பாம்பா என்ன பாம்புன்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்காவை ஆயில்மெண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாமா. உங்கள் கை காலில் எங்கேயாவது அடி போட்டிருந்தா உடனே ஒரு தேங்காயை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கருக பண்ணிவிட்டு அப்புறம் அதை பவுட்ரு பண்ணி ஒரு தேங்காய் எடுத்து அந்த பவுடரில் போட்டு நல்லா கலக்கி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே அடி போட்டிருந்தோ அதில் அந்த பேஸ்ட் எடுத்து பூசி பாருங்கள். உடனே அந்த காயம் வந்து ஆறிடுங்க.